வெல்கம் டு விண்டேஜ் ரெண்டு மோட்டார்சைக்கிள்ஸ். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி டெஸ்ட் வீடியோவில் வந்து 5 வண்டி சொல்லியிருந்தேன் இல்லையா. என்எஸ்ஆர் பெட்ரோல் புல்லட் ஒன்று, எக்ஸ்ஆர்மி ஒன்று, அப்புறம் ஆர்எக்ஸ் ஒன்று, இன்னொரு பெட்ரோல் புல்லட்டு, ஒரு டீசல் புல்லட், மொத்தம் 5 வண்டி சொன்னேன் இல்லையா. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 4 வண்டி தான் பார்க்க போகிறீங்க. என்எஸ்ஆர் வந்து இந்த வீடியோவில் வராது. என்எஸ்ஆருக்கு வந்து பிரத்யேகமாக தனியாக வீடியோ போட போகிறேன். அது வந்து என்எஸ்ஆர் ரிவ்யூ வீடியோவில் டெஸ்ட் வீடியோ வரும், சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 4 வண்டிக்கான டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஜாவா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து இந்த ஜாவா இப்போதைக்கு சேல் இல்லைங்க, சும்மா ஒரு டிஸ்பிளேக்காக தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஜாவா. இது வந்து நார்மல் சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, ட்வின் சிலிண்டர் ஜாவா இது, சரிங்களா. அதனால் நம்ம கலெக்ஷன் வச்சுருக்கேன். ரொம்ப ரேரு, இந்தியாவிலேயே கைவிட்டு டெண்டரில் தான் இந்த வண்டி இங்கே இருக்குது, அதனால் வச்சுருக்காங்க. இந்த வண்டி யாரும் கேட்காதீங்க இப்போதைக்கு ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேல தான் வச்சுருக்கேன், சும்மா காட்டுறதுக்கு தான். அதனால் இந்த வண்டி இப்போ சேல் கிடையாது, சரிங்களா. நம்ம இப்போ ஒரு வண்டியாக பார்த்துடலாம். இப்போ சேல் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிங்க, சரிங்களா. நான் இன்னும் வீடியோவே எடுக்கலை, நான் ஷூட்டே எடுக்கலை, மெயின் வீடியோ ஷூட்டே எடுக்கலை. நான் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது, எடுக்கணும். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டீசல் வண்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க, சரிங்களா. இது வந்து 1975 மாடலு. நம்ப மாட்டீங்க, இந்த வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னாக்கா டீசல் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை தான். அதனால் தான் அதை நான் செக் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணி வைக்கல. ஸ்டார்ட் ஆகிற நம்பிக்கை தான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தது தான், அதோட இப்போ தான் ஓட்டி பார்க்குறேன். இப்போ நான் ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கி ஓட்டி பார்த்தா நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து ஆனஸ்ட்டாக சொல்ல போகிறேன், சரியா. கீ ஸ்லிப் எதுவும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்க் பார்ப்பேன் ஓட்டி பார்க்குறதுக்கு, பிரேக்கிங் பார்ப்பேன், இதெல்லாம் நல்லாயிருக்கு. கீ ஸ்லிப் எதுவும் இல்லை, நீட்டாக இருக்குது. அது மாதிரி பிக்கப்பும் நல்லாயிருக்கு இந்த வண்டி. ஸோ இது மாதிரி ரஃப்பாக போகுது வண்டி, மதம்லாம் போகல. நம்ம லாஸ்ட் வீலில் நான் டீசல் வண்டி போட்டிருப்பேன், போவே போகாது, அது மாதிரிலாம் போகல, நல்லாவே தான் போகுது. ஒரு நல்ல ஒரு கிரிப்பியாக போகுது வண்டி. இந்த டீசல் வண்டியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் உள்ளே இருக்குது இன்ஜினில். அது மற்ற டீசல் வண்டி மாதிரி இது கிடையாது. அது என்னன்னு நான் வந்து டீட்டெயில்டு ரிவ்யூவில் சொல்கிறேன், சரியா. சேல்ஸ் வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. உண்மையிலே வண்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க. போட்ட சொல்லவே அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பாக போகுது வண்டி, டைட்டாக போகுதுன்னா வண்டி டைட்டாக, அந்த டைட்டு கிடையாது. போட்ட சொல்லவே அந்த டாட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல, நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வண்டி போகும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக போகுது வண்டி, நல்லா இருக்குது. பீட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓட்டுறதுக்கும் ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஃபீல் வருது. இன்ஜினில் நாய்ஸ் இல்லைங்க, இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே இல்லை. வண்டி ரொம்பவே க்ளீனாக இருக்குது. இந்த வண்டி என்னென்னா அவுட்லுக் தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அவுட்லுக் மட்டும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சீட்டு அதை மாற்ற மாதிரி இருக்கும். இன்ஜின் நீங்கள் கையே வைக்க தேவையில்ல, அதுக்கு நான் கேரண்டி. பிரேக்கிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு போகிறவங்க கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நான் தர எல்லா வண்டிக்குமே ஜென்ரல் சர்வீஸ், பிரேக்கு, ஆயிலு, லுட்டு, கேபிள் என்னென்ன பார்த்து சரி ஒரு சர்வீஸ் பண்ணி ஓட்டுங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்லோ ஸ்பீடில் கூட இடிக்காமல் போகுது பாருங்கள். டாப் கியரில் தான் இருக்கேன், தெரியுதா, டாப் கியரில் தான் இருக்கேன், இடிக்காமல் போகுது, தெரியுதா, சரிங்களா. நியூட்ரல் தட்டினேன், அழகாக நியூட்ரல் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு ரேட்டு கேட்டு எல்லாருமே ஆச்சரியமாவீங்க. ஒரு ரீசனபிள் ரேட் தான் கொடுக்க போகிறேன், சரிங்களா. அடுத்த வண்டி பார்க்கலாம். நம்ம அடுத்து எக்ஸ்ஆர்மி வண்டிங்க, 2003 மாடலு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கு வந்து அப்படியே ஆல்ரெடி பர்ச்சேஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எஃப்சி வந்து 11 வருஷம் இருக்குது, 2035 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ டீட்டெயில்டு சேல்ஸ் வீடியோவில் சொல்கிறேன்.
வண்டி சூப்பராக இருக்குங்க. இனிஷியலு வண்டி இன்ஜினும் நல்லாயிருக்கு, ஓட்டத்துக்கும் நல்லாயிருக்கு. கீர் ஸ்லிப் எதுவும் இல்லை. பிரேக்கு தான், ஃப்ரண்ட் பிரேக் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் ஷூவா இல்லை அந்த இதுவான்னு தெரியல. கொஞ்சம் நாள் பிரேக் பிடிச்சாக்கா அது லாக் ஆகிடுது. நம்ம அந்த கம்பியை எடுத்து விட்டால் தான் அது ரிலீஸ் ஆகுது. சும்மா கீர் ஸ்மூத்தாக வருதுங்க, கீர் போடுறதே தெரியல. வண்டி உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஓடுறதுக்கு. பர்ஃபெக்ட் பாயிண்ட் வண்டி. நிறைய பேர் வந்து இந்த வண்டிக்கு தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸ்ஆர்மி வண்டி ப்ரோ, எக்ஸ்ஆர்மி வண்டி ப்ரோன்னு. இதோ வந்துட்டேன் ப்ரோ, வாங்க, யாருக்கு வேணுமோ வாங்க, 26 வாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் ப்ரைஸ் பார்க்காத வந்துடுறேன்னு சொல்கிறீங்க. ப்ரைஸ் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? உங்கள் பட்ஜெட் இருக்கணும் இல்லையா? நான் கோட் பண்ணுற ப்ரைஸு அப்படி தான் நான் கோட் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் நேராக வந்துட்டு என்ன ப்ரோ நான் கம்மியாக நினச்சி நீங்கள் ஜாஸ்தி கோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் பக்கத்தில் வந்தால் பரவாயில்ல, எங்கே தான் வரீங்க. அதனால் எனக்காக ப்ரைஸ் பார்த்துட்டு மட்டும் நீங்கள் வாங்க, சரியா? மற்றபடி வண்டி நல்லா இருக்குங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, சரியா? இன்ஜினும் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபோர்க்கு இதுவாக இருக்காங்க கூட தெரியல. யாரோ வந்திருக்காங்க கஸ்டமரு, யார் என்னன்னு பார்ப்போம். சொல்லுங்கள் பிரதர். ஆ புரியல. இப்போ இல்லைங்க சேல்ஸு. ஆ இப்போ இல்லை, 2060 சேல்ஸுக்கு வாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சரி 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 சரி. நீங்கள் இப்போ சேல்ஸ் இல்லை, 26 தான் சேல்ஸு, 26 போவாங்க. ஆமாங்க. வாங்க, மார்னிங்கே வாங்க, கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற வண்டிக்கு தான் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 2003 எக்ஸ்ஆர்மி தான் கேட்குறீங்க, அதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அது யார் ஃபஸ்ட்டு வரவங்களோ வண்டி கொடுத்துருவேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ டெஸ்ட் வீடியோ போயிட்டுருக்கு இப்போது, சரிங்களா? சேல்ஸ் வீடியோ வந்து இன்னும் 2 நாள் வந்துடும். சேல்ஸ் வீடியோ பார்த்துட்டு ப்ரைஸ்லாம் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் வாங்க. ஆ நான் யூடியூப்பில் ப்ரைஸை சொல்லி நான் என்ன ப்ரைஸ் நான் சொன்னேன்? இல்லை, நான் ப்ரைஸ் இன்னும் வீடியோவை நான் இன்னும் போடலைங்க. ம் சரிங்களா, பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரவீன்குமார் என் பேர். ஆமாங்க. அதான் 26ஆந்தேதி என்ன கிழமை வருது பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. 6 செவ்வாய்க்கிழமை வருது, சரிங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க, அதை ஃபஸ்ட்டு வரலாம் வண்டி. ஆமாம் ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓகே, நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்து 2003-04 இந்த மாடல் எலக்ட்ரா 2 ஓனர் வண்டி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எலக்ட்ரா வருதுன்னு, வந்துடுச்சு, உடனே வந்துடுச்சு. அதையும் டெஸ்ட்டை எடுத்துடும். என்னன்னு தெரியல, நம்ம இப்போ இருக்கிற வண்டி எல்லாத்துலேயும் பிரேக் இருக்க மாட்டேது, ஃப்ரண்ட் பிரேக். இதுலேயும் ஃப்ரண்ட் பிரேக் சுத்தமாக இல்லை. முடிஞ்சால் சர்வீஸ் பண்ணி வைக்கிறேங்க, இல்லைனா நீங்கள் எத்தனை பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரு வேறு வேலையாக கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், சரிங்களா? உங்களுக்காக தான் வந்து வீடியோ போடுறேன். இல்லைனா நான் 4-5 வண்டி போடுவேன். சொல்லுங்கள், நம்ம சேல்வியில் எத்தனை வண்டி வரும் சொல்லுங்கள்? இது வந்து எலக்ட்ராங்க, 4 ஸ்பீடு, ரைட் சைடு கீர் வண்டி, பாயிண்ட்டு கிடையாது, ப்ராப்பர் கம்பெனி எலக்ட்ரா, கம்பெனி பெயிண்ட். இந்த வண்டி ரீபெயிண்ட்லாம் கிடையாது. வண்டி சும்மா வெண்ண மாதிரி சல்லுன்னு போகுது. வண்டி பாருங்கள், நியூட்ரலில் இருக்குது, ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, தெரியுதுங்களா? மற்றபடி நீங்கள்
நேராக வந்து பார்த்தா தான் இது தெரியும் உங்களுக்கு. என்ன தலைவர் இங்கேயே சுற்றிட்டு இருக்காரு. என்னாச்சு? நான் பஸ் ஸ்டாண்ட் தெரியுங்களா? பஸ் ஸ்டாண்டு எங்கே போன நீங்கள்? வியாசார்பாடி ட்ரெயின். வியாசார்பாடி தானே? ஒன்று மணி இங்கேயே ஷேர்ட்டை நிறைய போவோம். ஷேர்ட்டில் பிடிச்சிட்டு போய்ட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இந்த வண்டி சரி மட்டுமா? மனுஷன் இன்னும் போகாத இருக்காரு, பாவம் சுற்றிட்டு இருக்காரு. வண்டி நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி ஓடுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வண்டி ஓனர் வந்து தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணுற போல இருக்குது. ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கு, அது பிச்சு எடுத்துடணும். வாங்குறவங்க கண்டிப்பாக பிச்சு எடுத்துருங்க, அப்படியே ஓடாதீங்க இந்த ஸ்டிக்கர்லாம். சரிங்களா? அது அப்பன்ஸ். அது கீ ஸ்லிப் எதுவும் இல்லை, பிக்கப் நல்லாயிருக்கு, வண்டி ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? மறக்காமல் சேல்ஸ் வீடியோ பாருங்கள். ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான். ஆனால் இந்த வண்டி ஓட்ட பார்க்குறவங்க அழகாக வீடு வரைக்கும் ஓட்டின்னு போயிடலாம். கால் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. கால் பிரேக் பக்காவாக இருக்குது, தெரியுதுங்களா? நிப்பாட்டுறேன், தெரியுதா? இன்ஜின் மஸ்தாக இருக்குங்க, நல்லா இருக்குது இன்ஜினு. வண்டி ஸ்டாக்காக இருக்குது. சைலன்சர் தவிர்த்து, சைலன்சர் மட்டும் மாற்றிருக்காங்க, மற்றபடி ஹேண்டில் பார் பெயிண்ட்டு ஸ்டாக்காக இருக்குது. இன்ஜின் ஸ்டாக் கிடையாது. இன்ஜின் வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, லாங் பேக்காக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இன்ஜின் ஒர்க் நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த வண்டி வச்சிருந்தவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் தான். கரெக்டாக ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் தான் போயிட்டு வருவாங்க. அவர் ஆஃபீஸ் எங்கன்னு உங்களுக்கே தெரியும், தலைமைச் செயலகம் போட்டிருக்கு, அங்கே தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்களா? அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்து RXGங்க. RXG பார்க்க போகிறோம். இல்லை பேக் டயர் புதுசாகுது. ஃப்ரண்ட் டயரை பேக் டயர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரண்ட் டயர் மாற்றிடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் வேலை பார்த்துருங்க. ஃபோருக்கு வந்து லைட்டாக லீக் இருக்குது, ஓட்டி பார்த்துட்டு மற்றதை சொல்லலாம். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஸ்லாபிங் நாய்ஸ் வருது, லைட்டாக. அது எல்லா வண்டியும் வர்றது தான் டூ ஸ்டோக்கில். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. ஹேண்டில் பார் ரெஸ்ட்டாக இருக்குது. ஹேண்டில் பார் லைட்டாக பெண்டு மாதிரி தெரியுது எனக்கு. இங்கேருந்து பார்க்க சொல்ல ஹேண்டில் பார் லைட்டாக பெண்டு மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர் ரெண்டும் வந்துச்சு. ஆக்சுவலி அவர் வண்டி கொடுக்க சொல்ல ஒன்று நல்லா தான் இருந்துச்சு, ஒன்று தான் நான் வச்சிட்டேன். இங்கே நீங்கள் செட்டாக மாற்றிடுங்க. வண்டி ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸுங்க, ரொம்ப பவராலாம் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப மதனும் போகல, ஒரு டீசெண்டாக இருக்குது வண்டி. வண்டி கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள், அவுட்லுக்கு கொஞ்சம் இந்த டயரு. அப்புறம் இன்னொன்று செயின் கார்டு அடிக்குதுங்க, செயினை டைட் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா லிங்கை கட் பண்ணி போடுங்க. இதுதான் இந்த வண்டியோட குறைகள். மற்றபடி எஃப்சி டீட்டெயில்ஸு, அந்த பேப்பர் டீட்டெயில்ஸு, இன்னும் டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நம்ம சேல்ஸ் வீடியோவில் பாருங்கள். இன்னும் ஒரு 2 நாளில் வந்துடும் உங்களுக்கு. முதல் வண்டி ஓட்டுறதா நல்லா தான் இருக்குது. ஸ்லாப் நாய்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டால் தான் கேட்குது, ஓட்டுனெல்லாம் கேட்கல. கண்டிப்பாக பிரேக்கை பாருங்கள். என்னன்னு தெரியலங்க, நம்ம இன்றைக்கி இந்த இதில் சேல்ஸ் போகிற வீடியோவில் எல்லா வண்டியுமே பிரேக் பிரச்சனையாகுது. ஃப்ரண்ட் பிரேக்கு, அதுவும் ஃப்ரண்ட் பிரேக்கு. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கடைசி வண்டி புல்லட் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்.
இந்த வீடியோக்கான கடைசி வழி தான் பார்க்குறோம். புல்லட்டு இது 92 96 நான் சேல்ஸ் வீடியோ ப்ரோசஸ் சொல்கிறேன், வருஷம் நான் சொல்கிறேன். இதுதான் அவுட்லுக்கு. எனக்கு அவுட்லுக் சுத்தமாக பிடிக்கல. அது ஏன் என்னென்னு நான் டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன், சரியா? இந்த ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்தாலே வண்டி அங்கங்கே பிடிக்குது. இப்போ நம்மளே வந்து ரொம்ப நாள் ஆடாமாசம் ஒரே இடத்துல பத்துட்டே இருந்தால் திருப்பி எதுக்கு சொல்ல அங்கங்கே பிடிக்கும் இல்லையா? அதே தான் வண்டியும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ 2 வருஷமாக ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடும், வண்டி ஃப்ரீ ஆகிடும். இன்ஜின் நல்லாயிருக்கு, வண்டி இன்ஜின் உண்மையிலே எனக்கு சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு எனக்கு அவுட்லுக் பிடிக்கலையோ அந்தளவுக்கு இன்ஜின் சூப்பராக இருக்குது எனக்கு. கீர் ஸ்லிப் இல்லை, 3rd கீரு 4th கீரு பக்காகுது வண்டி. கிளச்சு பிடிச்சிச்சு எனக்கு, அதான் நான் சொன்னேன். கிளச்சு கொஞ்சம் பிடிச்சிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓட ஃப்ரீ ஆகிடும். வேறு கிளச் பேட்டில் மாற்ற வேணாங்க, ஏன்னா ரொம்ப நாள் வண்டி 3 மாதம் வண்டி நிற்குதுங்க. இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறேன். வண்டி பார்த்தா தெரியுது உங்களுக்கு எவ்வளோ கரையாகுது பாருங்கள். இந்த குளிரில் ஒரு மாதிரி ஆயிடுது வண்டி. மாய்ஸ்சரைசேஷன் ஒரு மாதிரி ஈரப்பதத்தில் ஒரு மாதிரி ஆயிடுது. நான் அப்படியே காட்டுறேங்க, வாட்டர் வாஷ் பண்ணியும் பாலிஷ் பண்ணியும் பழைய வண்டியை புது வண்டி மாதிரி ஆக்கி அவங்களுக்கு விற்கலாங்க. இருக்கிற வண்டியை நல்லா இருக்கிற வண்டியை கூட அழுக்க தான் காட்டுறேன், சரிங்களா? நல்லா இருக்குங்க, வண்டி நல்லா இருக்குது. எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே தெரியல வண்டியில். எனக்கு அவுட்லுக்கை தவிர்த்து எனக்கு கிளச்சு தான் கொஞ்சம் பிடிக்குது. ஆனால் நீ அது ஓட கண்டிப்பாக சரியாயிடும், அதை மாற்றணும் அவசியம் இல்லை. ஓட்டி பாருங்கள், ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுங்க. அப்படியே உங்களுக்கு கிளச்சு பிடிச்சிச்சின்னா நீங்கள் மாற்றிடுங்க. ஆனால் மாற்றுறதுலாம் இல்லை, நீங்கள் ஓட்டிகிட்டு கூட போகலாம். வண்டி கிளச்சு தான் மாற்றி ஆகணும் பிரவீன் சொல்லிட்டான் கண்டிப்பாக கிளச் பிளேட் மாற்றணும், தான் வண்டி ஓடணும்லாம் இல்லை, நல்லாவே ஓட்டலாம். நீங்கள் இதே பிளேட்டில் கூட ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நான் சொல்கிறது அந்த பர்ஃபெக்டாக கிளச் விட்டு நான் அந்த ரெவுக்கு வண்டி போகல, கொஞ்சம் பிடிச்சிட்டே போதும். ஏன்னா ரொம்ப நாள் நிற்குது இல்லையா வண்டி, 3.5 மாதம் மேலே நிற்குது. அதான் நீங்கள் அதை ஓட்ட என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். இன்ஜின் சூப்பராக இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது, தம் நல்லா இருக்குது, சரிங்களா? சரிங்க, டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லோரும் 26ஆம் தேதி வந்துடுங்க, சரிங்களா? அன்டில் தென் உங்களையும் வந்து விடைபெறுவது உங்களையும் நான் பிரவீன்குமார். நன்றி, வணக்கம், பாய் பாய்.